வெல்கம் டு மன்னாஸ் லைட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா கிராப் குருமா. அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துருங்க. ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லா ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டோம். அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். அப்போ நல்லா சமையல் அருமையாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூளில் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் அடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை நல்லா போகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டில் நான் என்னென்ன சேர்த்துருக்குறேன்னா 2 பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய், பாதாம், முந்திரி, கசகசா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அந்த தேங்காவை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அடுத்து நண்டு சேர்த்துக்கலாம். நண்டு அந்த மசாலாலே நல்லா வதங்கணும். அது மாதிரி கலரி விட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நல்லா அது நல்லா வதங்கட்டும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த நண்டில் நல்லா பிடிக்கும். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. நண்டுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் நம்ம தேவையான அளவு சேர்த்துட்டா போதும் தண்ணி. இதை நல்லா கொதிக்க விடலாம் மூடி. அது நல்லா கொதி வந்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல அருமையான நண்டு குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இதோட கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். நண்டு குருமா சுவையாக ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த நண்டு குருமா நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துறீங்க. ஷேர் பண்ணிவிடுங்க. சுவையான நண்டு குருமா தயார். இதுதான் அவுட்புட் பார்த்துக்கோங்க. இது இங்கே லோக்கலில் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம். ஒரு 3 ஃபேமிலி கேட்டதுனால தான் நான் இதை செஞ்சேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்து உங்களுக்கு இது தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கோ மெயில் ஐடிக்கோ நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.